கார் வந்த பிறகு பல்லக்கு போச்சா? பல்லக்கு போனதுனால கார் வந்தா? கார் வந்த பிறகு கூட பல்லக்கு தூக்கினுக்கிறான்னு என்ன பண்ணலாம்? கார் வந்துச்சியா? இன்னும் கூட கோயிலில் பல்லக்கு தூக்கினுக்கிறான்னு என்ன கதை? ஏன்டா தூக்கினுக்கிறீங்க? அதுவும் ஒரு பொம்மை வச்சு, பொம்மையை மட்டும் வச்சு தூக்கத்தை விட்டு விட்டு 4 போய் தொப்பைக்கணும் வர உட்கார வச்சு தூவிங்களா? உங்களுக்கு அறிவுக்குதா? உங்களுக்கு திருந்துவீங்களா? நீங்கள் திருந்துவீங்க? ஏன்னா காரு என்ஜின்லாம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி சப்பரம்லாம் வச்சு ஸ்டைலாக செஞ்சு மிஷினை வச்சு மோட்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி போக வேண்டியது தானே. நீங்களும் 4 பேர் உட்காந்து தானே வடம் எடுக்கிறீங்க இன்னும் கயிறு பிடிச்சி. அப்போ நிர்வாக திறமை உள்ளவர்கள் வந்து நிர்வாகத்தை சரியாக மாற்றினா கூட முட்டாள்னா ஆக போகிறது இல்லை, மாற்ற பொறுத்து இல்லை. இப்போ நிர்வாகம்ன்ற பேரில் இந்த மாதிரி அசிங்கங்களை பேசுறது இல்லை. நம்ம எனக்கு ஆளுமையை நான் வளர்த்துக்கணும். எப்படி? என்னை நிர்வாகம் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு தேவை தெரியும். தேவை தெரிஞ்சுன்னா அந்த தேவை அடையத்துக்கான நான் என்ன பண்ணி ஆகணும்? இந்த சமூகத்தில் உழைச்சி ஆகணும். சார் நீங்கள் சாமியார் ஆகிட்டீங்க, நீங்கள் பணக்கார ஆகிடுவீங்க. நாங்கள் அது மாதிரி இல்லையே. நானும் அது மாதிரி சாமியார் ஆகிட்டேன்னா அது இல்லை. இது நீங்கள் நினச்சினிக்கிறீங்க நான் சாமியார் ஆகிட்டேன் பணம் சம்பாதிக்கிறேன்னு இல்லை. இல்லைனா கூட சினிமா எடுத்துருப்பேன், இன்னும் வசதியாக இருப்பேன். கவிதை எழுதியிருப்பேன், இன்னும் வசதியாக இருந்திருப்பேன். புரியுதானா சொல்கிறேன்ட்டு? நல்லா இருந்திருப்பேன். இது அளவு கம்மியாகுது. பணம் எடுத்தால் என்னை விட ஒருத்தர் பணம் எடுக்க முடியாது. அந்த பக்கம் போயிருந்தான்னா புரியுதானா சொல்கிறேன்ட்டு? அப்போ நிர்வாகி என்னை இந்த வேலையை விட்டான். யார்? ஓனரு. இந்த பக்கம் போடா. நான் அவர்கிட்ட வீத்தான் என் சந்தோஷம் என்ன பண்ண மாட்டேன். நான் அவங்க தான் பேசுவேன். அவன் ஒத்துக்கலன்னா யார் பிரச்சனை? யார்? ஓனர்கிட்டே டீலு. ஓனர் பார்த்தார், எப்படியோ கடவுள் சொல்லு, எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லு, நீ எப்படின்னா சொல்லுன்ட்டார். ஏன்டா இப்படி சொல்கிறேன்னா, நல்லா இருக்கணும் வரப்போறான், நல்லா இல்லதுன்னா பண்ண போகிறது இல்லை. பேச்சே நல்லா இருந்தால் அங்கேயே போயிட்டு போகிறான். பிரச்சனை முடிஞ்சிச்சு. தனியாக பூட்டு போட வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம எப்படிலாம் சுதந்திரமாக சார்ஜ் போட்டு சுற்றலாம்? அப்படித்தானே? இல்லைன்னா என்ன சொல்லுவான்? ஏன் வேஷ்டி கட்டில் இவரெல்லாம் சாமியார் இல்லைன்னுவான். அப்படித்தானே? ஏன் காவி கட்டில் இவர் என்ன இல்லை? நெத்தியில் ஒரு திருநீர் இல்லை, இவரெல்லாம் சாமியாரான்னு கேட்குறான். அப்படியா? நான் சாமியார்னு என்ன சொன்னேன்? நான் நிர்வாகம் பண்ண தெரிஞ்ச ஒரு நிர்வாகி. என்னை நிர்வகிக்கிறேன். உன்னை நிர்வகிக்க கற்றுக் கொடுக்க முடியும். என்னால் என்ன பண்ண முடியும்? உன்னை நிர்வகிக்க வாழ்க்கை என்றால் என்ன? இந்த சாதாரண கேள்வி. உனக்கு பதில் தெரியாது. அதுமா வாழ்கிறியா? பணம்னா என்ன தெரியாது. பணம் உனக்கு கிடைக்குமா? தெரியாது. ஒரு வேலை செய்யறதுன்னா என்ன தெரியாது. மனம் அள்ளலாமா அள்ளக்கூடாதா? அள்ளலாம். அது ஒரு வேலையா இல்லையா? வேலை. யார் செய்யலாம்? யார் ஒன்றா செய்யலாம். சம்பளத்தை யார் நிர்ணயிக்கணும்? யார்? நானா ஓனரா? ஓனர் ஒரு சம்பளத்தை நிர்ணயிச்சாருன்னா அந்த சம்பளம் எனக்கு பத்தலைன்னா அந்த வேலையை நான் என்ன பண்ண முடியாது, போகக்கூடாது. இவ்வளோ தானே. அதான் நிர்வாகம்.